Hi friends, welcome to AA Tamil. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட். இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் க்ரோசரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் 6000 விதமான ப்ராடக்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்குற ஸ்டோரி என்னென்னா தீவிங் ஃபாக்ஸ், திருட்டு நரியும் புத்திசாலி முயலும். ஒரு காட்டில் ஒரு தந்திரக்கார நரி வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த நரி சொந்தமாக உணவு சேகரித்து சாப்பிடாம காட்டு மிருகங்கள்கிட்ட இருந்து திருடி தின்னுக்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த எல்லா மிருகங்களும் நரிக்கிட்ட பத்திரமா நடந்துச்சுங்க. நரி கண்ணில் படுற மாதிரி எதையும் வைக்காதுங்க. இருந்தாலும் அந்த பொல்லாத நரி எப்படியோ காட்டு மிருகங்கள் சேமித்து வச்சுருக்க உணவு தானியங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி திருடி தின்னுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் ஒரு புத்திசாலி முயல் அந்த நரியை பார்த்து, அடடா, சொந்தமாக உணவு சேமித்து வாழ்க்கை நடத்தாமல் இப்படி திருடி திங்கிற நரிக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும்னு நினச்சது. உடனே காட்டுப்பகுதியில் ஒரு நல்ல இடத்துல நான் விவசாயம் பார்க்க போகிறேன், அதனால் இந்த இடத்துல வெள்ளரி தோட்டம் போட போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிச்சு. இதை தூரத்தில் இருந்து பார்த்த நரி, வெள்ளரி தோட்டம் போடுத முயல், அப்போ கொஞ்ச நாள் கழித்து நமக்கு சரியான தீனி இருக்கும்னு நினச்சிட்டு தினமும் அங்கே வந்து வெள்ளரிக்காய் காய்ச்சிருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து வெள்ளரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. உடனே அங்கே வந்த நரி வேகமாக வெள்ளரி தோட்டத்துக்குள்ளே புகுந்து வெள்ளரி எல்லாத்தையும் பிச்சு திங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ திடீர்னு நரிக்கு உடம்பு எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் உடம்பு பூரா தடிப்பாக வந்து அங்கேயே விழுந்துருச்சு. அப்போ அங்கே வந்த முயல் சொல்லிச்சு, நீ பெரிய திருட்டு பையன், எனக்கு தெரியும். அதனால தான் ஒவ்வொரு வெள்ளரி செடிக்கும் பக்கத்துலேயும் ஒரு அருப்பு செடியை நட்டு வச்சேன். வெள்ளரி பிடுங்குற அவசரத்தில் நீ அந்த அரிப்பு செடியில் உடம்பு தேய்ச்சதுனால தான் உனக்கு உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சு. அதை கேட்ட எல்லா மிருகங்களும் அங்கே வந்து நரியை பார்த்து சிரிச்சுக்கிச்சுங்க. தங்களோட உழைப்பை எல்லாம் திருடி தின்ன நரிக்கு சரியான தண்டனை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சுங்க. உழைச்சி சாப்பிடாம அடுத்தவங்க பொருளை திருடி தின்ன அந்த நரிக்கு யாருமே உதவ வரல. அப்போ தான் இத்தனை நாள் நான் செஞ்ச தப்புக்கு எல்லாம் தண்டனை கிடச்சிதுன்னு நினச்சி திருந்தி வாழ ஆரம்பிச்சிச்சு அந்த நரி. இந்த கதையில் நம்ம சொல்ல வர நீதி என்னென்னா, ஒருவர் தன் சொந்த உழைப்பில் வாழ்க்கை நடத்தாமல் அடுத்தவனுடைய உழைப்பில் வாழ்க்கை நடத்தும் யாராக இருந்தாலும் அவங்க அதற்கான தண்டனை கண்டிப்பாக பெறுவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.